அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, இன்று நமது நாட்டில் 18வது மக்களவை தேர்தல் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் காலையில் அதிகாலையில் எழுந்து 6 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு நமது தேசத்திற்காக ஜெபித்துவிட்டு பிறகு வீட்டுக்கு சென்று அப்பா, அண்ணன், அண்ணி இவர்களுடன் சேர்ந்து நானும் எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன். வாக்குரிமை உள்ள நீங்கள் எல்லாரும் இன்று வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டுகிறேன். இன்றைய முதல் வாசகம் படிச்சிங்களா? திருத்தூதர்கள் பணிகள் நூல்கள் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் பவுலாக மாறுகிற வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி நமக்கு வாசித்து காட்டப்பட்டது. பாருங்க, முதல் வசனமே எப்படி தொடங்குது தெரியுங்களா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு புதிய நெறிக்குள் வாழுகிறார்கள் என்றுதான் மற்றவர்களால் பார்க்கப்பட்டார்கள். அத்தகைய புதிய நெறியை சார்ந்த எல்லாரையும் கொன்று விடுவதாக சவுல் துடிக்கிறார். எனவே முதல் வசனம் எப்படி தொடங்குகிறது? சவுல் சீறி எழுந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கொல்ல துடிக்கிற ஒரு மனிதனை இயேசுவே களத்தில் குதித்து வீழ்த்துகிற பகுதி படிக்கிறப்பவே மக்களவை தேர்தலோட எவ்வளவு அழகா அது பொருந்தி போகுது பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. மதவாத சக்திகளாக சவுலாக நிற்கிற பலரை இந்த தேர்தலில் இயேசு குதித்து, அவரே களத்தில் குதித்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை படித்தப்ப என் மனசில் பட்ட ஒரே ஒரு வரி, பல நேரங்களில் வாக்குகள் செய்ய முடியாத புரட்சியை கூட ஜெபங்கள் செய்து காட்டுகின்றன என்பதை மறந்துவிட முடியாது. மனிதர்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து செய்கிற புரட்சியை விட சில வேளைகளை கடவுள் செய்ய நம் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கடவுள் செயல்படுகிறார். இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. When we pray, God acts. இன்றைய மதவாத சக்திகள் கட்சிகளாக இருந்து நமக்குள் பிளவுகளையும் பிணக்குகளையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சகோதரத்துவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துருச்சு. ஒன்று நீ காயினா இருக்கணும், இல்லை நான் ஆபேலா இருக்கணும், இல்லை நான் காயினா இருக்கணும் நீ ஆபேலா இருக்கணும் என்று நமக்குள் அன்புக்கு பதிலாக பிரிவினை என்பது விஷமாகவே இன்று அதிகம் பரவி நிற்கிறது. காயின் தன் தம்பி ஆபேலை கொன்னப்ப கூட ஆபேல் வீழ்த்தப்பட்டதாக உலகம் பார்க்கப்பட்டது. ஆனால் ஆபேலின் ரத்தம் ஜெபமாக மாறி கடவுளை போய் சென்றடைந்தது. நம்ம வீழ்த்தப்பட்டாலும் சரி, நொறுக்கப்பட்டாலும் சரி, தோல்விக்கு உட்பட்டாலும் சரி, எல்லாமே ஜெபமாக மாறுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு வாக்கு செய்ய முடியாத புரட்சியை ஜெபம் என்னும் நாக்கு செய்ய முடியும் என்றால் 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தலுக்காக வாக்கை பயன்படுத்துவோம். அன்றாடம் ஜெபம் என்னும் நாக்கை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்துவோம். மறந்துடாதீங்க, நம்ம சின்னம் எப்பவும் நமது நம்பிக்கையின் சின்னமான சிலுவை மட்டும்தான். அவர் இறந்தார், இனி நான் இறப்பதில்லை. அவர் உயிர்த்தார், எனக்கு உயிர்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கான வெற்றி என் இயேசுவே. ஆமென்.